கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. இயேசுவே 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 இயேசுவே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். எல்லோரும் பாடுவோம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கிறிஸ்துவே, இயேசு கிறிஸ்துவின் பெயராலே மீண்டுமாய் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இதோ இந்த நேரத்திலே நற்கருணை வடிவிலே எம் ஆண்டவர் எங்களுக்காக எம்மோடு பேசுவதற்கு இந்த இடத்திலே காத்திருக்கிறார். இதோ இந்த வேளையிலே அவரை ஆராதிக்க போகிறோம், அவரை மகிமைப்படுத்த போகிறோம். பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களிலே
முழு மனதோடு ஆண்டவரை நம்பு. உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய். அப்பொழுது அவன் உன் பாதைகளை செம்மையாக்குவான். இதோ இந்த வார்த்தைகள் படியே வழி தேடி எங்கள் வாழ்க்கையிலே வழி தெரியாமல் தடுமாறும் எங்கள் வாழ்க்கையிலே இதோ வழி காட்டுவதற்காக வந்திருக்கும் எம் ஆண்டவரை ஆராதிப்போம். எங்கள் பாதைகளை செம்மையாக்க போகிற எம் ஆண்டவரை இதோ இந்த பாடல் மூலமாக ஆராதிப்போம். எல்லோரும் எம் நாவுகளை திறந்து இந்த பாடலோடு இணைந்து கொள்வோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வழி காட்டும் என் தெய்வமே, துணையாக எழில் வாருமே. வழி காட்டும் என் தெய்வமே, துணையாக எழில் வாருமே. மீது அலைந்தாடும் மகள் போலவே, கதி ஏதும் தெரியாமலே நான் தழுமாறும் நிலை பாருமே. அன்பாகி அருளாகி என்னோடு ஒன்றாகி துயரோடு போராடும் என் வாழ்வின் நலனாகி என்னை தாங்கும் என் தெய்வமே, என் நிழலாக எழும் தெய்வமே. வழி காட்டும் என் தெய்வமே, துணையாக எழில் வாருமே. அப்பா, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் எதையோ தேடி எங்கள் வாழ்க்கையை தொலைத்து விட்டிருக்கிறோம். நீர்தாமே எங்கள் வாழ்க்கையை செம்மையாக்கி எங்கள் பாதைகளுக்கு நீர்தாமே முன்னுதாரணமாக இருந்து எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த வேளையிலே உன் பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். என்னாலும் உன்னை தேடும் வரம் கேட்கிறேன், உன் பாதத்தில் நாடும் மனம் கேட்கிறேன். இன்றி மண்ணில் வளமில்லை, நிலமின்றி உயிர் வாழ்வில்லை. என்னாலும் உன்னை தேடும் வரம் கேட்கிறேன், உன் பாதத்தில் நாடும் மனம் கேட்கிறேன். என்னை காக்கும் என் தெய்வமே, என் உயிராக எழும் தெய்வமே. நிலவெங்கும் ஒளிர்ந்தாலும் விழி மூடி பயனேது, துயர் மூடும் மனமுந்தன் அருள் நாளும் வகையேது. பலனாக கை மீது வா, இங்கு புலனாகும் நிறையாக வா. வழி காட்டும் என் தெய்வமே, வழி காட்டும் என் தெய்வமே, துணையாக எழில் வாரும். எல்லோரும் கேட்போமா? வழி காட்டும் என் தெய்வமே, துணையாக எழில் வாருமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. பிரியமான பிள்ளைகளே, குணமாக்கும் தெய்வம், எம்மை கைவிடாத தெய்வம், எங்களை எப்பொழுதும் ஆற தழுவி நீ எனக்கு உரியவன் உரியவள் என்று சொல்கின்ற ஆண்டவர் இதோ எங்கள் முன் நிற்கிறார். எங்கள் வாழ்வு முழுவதையும் அவர் பாதத்தில் வைப்போம். எனக்கு அருமையானவர்களே,
எங்களுடைய கண்ணீர், கவலைகள், யாரிடமும் சொல்ல முடியாத கதைகள் அனைத்தையும் அவர் பாதத்தில் வைப்போம். அவர் எங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். நம்பிக்கையோடு அவர் பாதம் செய்வோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, எங்கள் வாழ்விலே சிக்கல்கள், பிரச்சனைகள் திடீரென தோணும் பொழுது நாங்கள் என்ன முடிவெடுக்கின்றோம்? 2 குறிப்பேடு புத்தகத்திலே ஜோசேபாத் என்ற ஒரு அரசன், 2 குறிப்பேடு 19-20 அதிகாரங்களில் அவருடைய கதை இருக்கிறது. இந்த ஜோசேபாஸுடைய வாழ்விலே நடந்த ஒரு சம்பவம் விவிலியம் சொல்கிறது. ஒருவர் வந்து சொல்கின்றார், மோவாபியரும் அம்மோனியரும் அவர்களுடன் மேயோனியருள் சிலரும் ஒன்று சேர்ந்து உமக்கு எதிராக படை திரட்டி வந்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்று. ஒரு பிரச்சனை அல்ல, 2 அல்ல, 3 பிரச்சனைகள் ஒன்றாக வந்திருக்கிறது அவன் வாழ்க்கையிலே. இப்பொழுது ஒரு பெரிய எதிரிப்படை வந்திருக்கிறது என்று அறிந்தால் அரசனாக அவன் என்ன செய்ய வேண்டும்? அவன் உடனே எத்தனை காலால் படைகள் இருக்கிறது, எத்தனை குதிரைப்படைகள் இருக்கிறது, எத்தனை யானைப்படைகள் இருக்கிறது, எத்தனை வில்லேந்திய படைகள் இருக்கிறது என்று சொல்லி படைகளை அல்லவா ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆனால் அவன் அப்படி செய்யவில்லை. எனக்கு அருமையானவர்களே, விவிலியம் சொல்கிறது, அப்படி சொன்ன பிற்பாடு அப்போது யோசேபாத் அச்சமுட்டு ஆண்டவரை நாடுவதில் தீவிரம் காட்டினான். எல்லோருக்கும் உபவாசம் இருக்க கட்டளையிட்டான். ஆண்டவரிடத்திலே உதவி நாட அவர் பாதம் அமர்ந்தான் என்று விவிலியம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, மக்கள் எல்லோரையும் ஜெபிக்கும்படி, உபவாசம் இருக்கும்படி கட்டளையிடுகின்றான். அடுத்ததாக சொல்லப்படுகிறது, அவன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறான். எப்படி நன்றி? ஆண்டவரே, இதுவரை காலம் எல்லா பிரச்சனைகளும் உடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறேன். இதோ இந்த பிரச்சனைகளை போராட எனக்கு தைரியம் இல்லை. ஆண்டவரே, நீர்தான் ஒரு வழியை சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவன் ஒப்பு கொடுக்கிறான். அது மாத்திரமல்லாமல், இவ்வளவு காலம் ஆண்டவர் செய்த அனைத்து நன்றிகளை நினைத்து அவன் நன்றி துதிப்பா எடுக்கின்றான். பிரச்சனை வரும் பொழுது எனக்கு அருமையானவர்களே, இவன் இவ்வாறு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு காரியம் நடக்கும். அந்த கூட்டத்தில் உபவாசத்தோடு இருந்து ஜெபித்துக் கொண்டிருந்த அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் சொல்வார், ஜோசேபாத்தே, ஆண்டவர் இவ்வாறு இப்பொழுது கூறுகிறார், நீ அஞ்சாதே. விவிலியம் தெளிவாக சொல்கிறது. 20வது அதிகாரத்திலே 15வது வசனம் சொல்கிறது, இப்பெரும் படையை கண்டு நீங்கள் அஞ்சவும் வேண்டாம், நிலைக்குலையவும் வேண்டாம். இந்த போர் உங்களுடையதல்ல, என்னுடையது, கடவுளுடையது என்கிறார் ஆண்டவர். எனக்கு அருமையானவர்களே, இந்த யுத்தம், இந்த பிரச்சனை உங்களுடையதல்ல, என்னுடையது என்று ஆண்டவர் சொல்வதற்கு இவன் செய்த காரியங்கள் என்ன? முதலாக ஆண்டவரிடம் சரணடைந்தான், ஜெபித்தான், நன்றி சொல்லினான், எல்லோரும் உபவாசம் இருந்து ஜெபிக்கும்படி தூண்டினான். அதனால் ஆண்டவரே அந்த போரை பொறுப்பேற்றுக் கொண்டார். எங்களுடைய வாழ்விலே சிக்கல்கள் வராமல் இருக்காது. எனக்கு அருமையானவர்களே, பிரச்சனைகள் வராமல் இருக்காது, பண கஷ்டங்கள் வராமல் இருக்காது, நோய் நொடிகள் வராமல் இருக்காது, பரீட்சையிலே தோல்வி வராமல் இருக்காது, வியாபாரத்திலே தோல்வி வராமல் இருக்காது, திருமணத்திலே தோல்விகள் வராமல் இருக்காது, குடும்பத்திலே பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனை வராமல் இருக்காது. ஏனென்றால் இந்த சமுதாயம் அப்படிப்பட்டது. ஆனால் இந்த சிக்கல் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது நாங்கள் எங்கே போகின்றோம்? அதிலே தான் எங்களுடைய வெற்றி இருக்கிறது. இந்த அரசன் ஆண்டவரை நாடுவதில் தீவிரம் கொண்டான் என்று விவிலியம் சொல்கிறது. அப்படி என்றால் என் வாழ்க்கை கதையை எழுதியவர், என் வாழ்வை தீர்மானித்தவர், என்னுடைய வாழ்க்கையின் எல்லா அங்கங்களிலும் இருப்பவர் அவர் ஒருவர் தான். ஆம், எனக்கு அருமையானவர்களே, எரேமியா புத்தகத்திலே நாங்கள் அழகாக வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், உனக்காக நான் வைத்திருக்கும் திட்டம் எனக்கு தெரியும் அன்றோ. எரேமியா புத்தகம் 29வது அதிகாரம் 10வது வசனம். உனக்காக நான் வைத்திருக்கும் திட்டம் எனக்கு அப்படி என்றால் என்னுடைய வாழ்க்கையிலே என் குடும்பத்தை குறித்து, என்னுடைய வியாபாரத்தை குறித்து, என்னுடைய படிப்பை குறித்து, என்னுடைய உடல் நிலையை குறித்தான திட்டங்கள் எல்லாம் அவர் வைத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, அவருக்கு தெரியும். அந்த திட்டத்தின்படி தான் நடத்துவார். நாங்கள் எங்களுடைய வாழ்வில் பிரச்சனைகள் வரும் பொழுது நாங்கள் தேட வேண்டிய ஒரே ஆண்டவர் இவர் மாத்திரம்தான். இவரை தேடும் பொழுது அவர் சொல்வார்,
நான் இருக்கிறேன் மகளே, என்னை தவிர்த்த உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நீ என்னிடம் வா என்று சொல்வார். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இந்த நேரத்தில் நாங்கள் சொல்வோம், ஆண்டவரே உம்மை அல்லாமல் நாங்கள் எங்கே ஆண்டவரை போவது, உம்மை பற்றி கொள்ளாமல் நாங்கள் எங்கே போவது, நீர் மட்டும்தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி எங்கள் முழுவதும் கொடுப்போம். நிச்சயமாக ஆண்டவர் சொல்ல போகிறார், இந்த பிரச்சனை உன்னுடையதல்ல என்னுடையதென்று, இந்த போர் உன்னுடையதல்ல என்னுடையதென்று ஆண்டவர் சொல்ல போகிறார். எல்லோரும் சேர்ந்து சொல்வோம், உம்மை அல்லாமல் நாங்கள் யாரிடம் போக முடியாது ஆண்டவரே, நீர்தான் எனக்கு எல்லாம், இன்பத்திலும் துன்பத்திலும் எனக்கு எல்லாம் நீர்தான் ஆண்டவரே என்று சொல்வோம். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்களுடைய நன்றியோடு சொல்லுவோம், ஆண்டவரே உம்மை பற்றிக் கொள்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. சொல்லுவோம், என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் இன்பத்திலும் நீர் ஆண்டவரே, துன்பத்திலும் நீர் ஆண்டவரே, எனக்கு எல்லாமே நீங்க தான் ஐயா. ஆண்டவரிடம் சரணடைவோம், எங்கள் வாழ்க்கையை கொடுத்து சரணடைவோம். இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, எவ்வேளையும் ஐயா நீதானே, எவ்வேளையும் ஐயா நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. சொல்லுவோம், என் இயேசையா, என் வாழ்வில் எல்லாம் நீர் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே, கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றுவோம். இயேசுவே 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 இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நீர் செய்த எல்லா கிருபைகளையும் நினைத்து உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு பாடுகிறோம் அப்பா. நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. இயேசுவே 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 இயேசுவே. நாமத்தை கூவி அழைப்போம்.
ஆண்டவர் அற்புதமாய் எங்களை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, ஹல்லேலூயா, நன்றி இயேசுவே. இயேசையா, ஹல்லேலூயா ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இயேசையா, ஹல்லேலூயா, 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 நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். எங்கள் பிரச்சனைகள் சிக்கல்களில் எல்லாம் அவரே எங்களுக்காக போரிடுவார் என்று சொல்கிறார். நம்பிக்கையோடு அவர் ஆசீர்வாதத்தை இப்பொழுது பெற்றுக்கொள்வோம். உயரீவருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. மாண்புயரீவருள் அனுமானத்தை பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்ப்போம். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி யானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. பரலோக அப்பத்தை அவர்களுக்கு எடுத்து கொடுத்தருளினீர். அதில் சகல மதுரை இன்பமும் உண்டாயிருந்தது. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவள் சாதனத்திலே உடைய திருப்பாடுகள் நிலையை எங்களுக்கு விட்டு சென்றீர். திரு உடல் திரு இரத்தவற்றை மறைப்புள்ளை வணங்க நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிமாறுமை மன்றாடுகின்றோம். என்னென்னு வாழ்ந்தால் செய்கின்றவர் நீரே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும்
மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது